உயிரினங்களும் தன் உணவுக்காக ஒவ்வொரு அங்கங்கள் அமைத்து அந்த உணவை சாப்பிட எத்தனை அவசரப்படுகின்றது. நாய்க்கு தாகம் எடுத்தாலும் நரிக்கு தாகம் எடுத்தாலும் தண்ணி நக்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வருகின்றது. மற்ற மாட்டை எடுத்துக்கொண்டால் அந்த உணர்வின் தன்மைக்கு எடுத்து உறிஞ்சி சாப்பிடுகின்றது. நாய்க்கும் தெரிகின்றது, மற்ற உயிரினங்களுக்கும் தெரிகின்றது, புலிக்கும் தெரிகின்றது. மற்றொன்றை கொன்று புசிக்கும் நிலைகள் மற்றதை வீரியத்தன்மை கொண்டிருந்தாலும் ஆக நீரை சாப்பிடும் போது நாக்கை கொண்டு வலிச்சுதான் அது சாப்பிடுகின்றது. தாகத்தை நேரடியாக பிடிக்க முடியாது. இப்ப ஆடோ மாடோ மற்றவர்கள் தன் தாகம் எடுத்தால் அது உறிஞ்சி தனக்கு குடிக்கும் நிலை வருகின்றது. அதே போல முகம்தான் இதற்கும். ஏனென்றால் நாய் உறிஞ்சி குடிக்கிறதை பார்த்திருக்கிறார்கள் இல்லை, நக்கிதான் சாப்பிடும். அந்த உணர்வுக்கு ஒப்ப அதனுடைய நிலைகள் இயக்கும். இதே போலதான் அந்த உணர்வுகள் ஒவ்வொன்றும் தான் சுவாசிக்கும் நிலைகள் கொண்டு எடுத்துக்கொண்ட நிலைகள் ஒப்ப சுலபமான முறையில் அது உணர்வு கொள்ளும், அந்த இயக்கத்தை இயக்கும். இல்லை என்றால் அந்த உணர்வுக்கு தக்கவாறு அது உடலின் தன்மை இயக்கி அது அவசப்பட்டுக் கொண்டுதான் இருக்க வேண்டும். இதை போலதான் பல அவஸ்தைகளிலிருந்து நாம தப்பி வருகின்றோம். உதாரணமாக கோழியை எடுத்துக்கொள்வோம். அது ஒன்றை பிடித்துக் கொண்டால் கோழியோ மயிலோ இதுவும் நஞ்சை உணவாக உட்கொள்ளுகின்றது, அதுவும் நஞ்சை உணவாக உட்கொள்ளுகின்றது. இன்று காக்கையோ மற்ற நிலைகளோ அது உணவாக உட்கொள்ளும் போது காலிலே மிதித்துக் கொண்டு அந்த வலிவின் தன்மை கொத்தி இழுத்து உணவாக உட்கொள்ளுகின்றது. ஆனால் கோழியோ மற்ற நிலைகள் கொத்தி உதறி தான் கால் இருந்தாலும் அந்த உணர்வின் ஞானம் இல்லாது இது உதறி தூக்கி போட்டு அது உதற நேரத்தில் கொஞ்சோண்டு பிஞ்சி போனால்தான் சாப்பிடும். ஆக அந்த உணர்வின் தன்மை தனக்குள் சிரமப்பட்டு அதை எடுத்து விழுங்கும் போது அதற்குள் மற்ற மண்ணும் கல்லும் சேர்ந்து விடுகின்றது. இதை போல அது சாப்பிடுவதற்கு முன்னாடி பல அவசியங்கள் பட்டுதான் அந்த உணவாக உட்கொள்ள வேண்டி வரும். இதை போல இந்த இயற்கை நிலைகள் அந்த உடல்ல இந்த உயிர் இழுக்கப்படும் போது இத்தனை அவஸ்தைகள் பட்டுதான் அது உணவாக உட்கொள்கின்றது. இதே போல இத்தனையும் கடந்து நாம் மனிதனாக வந்தவன் மனித உடலுக்குள் இன்று சுலபமா இருக்கு. இதை உன்னை நான் தொலைச்சு போடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நல்ல உணர்வை நமக்குள் இரு உன்னை நான் தொலைச்சு போடுறேன்னு அந்த உணர்வு உள்ளுக்கு போனா நல்ல குணத்தை கொண்டு நோயாகட்டும். நாம லேசா சொல்லலாம், இருக்கட்டும் நான் பாக்குறேன் என்ற இந்த உணர்வு எண்ணம் வந்தாலே அந்த எண்ணெய் உணர்வு நமக்குள் முதல்ல பார்த்துவிடும். அதை பார்த்து கொண்ட பின் தான் இந்த கெட்ட புத்தி வந்து அந்த செயலுக்கே போகும். இல்லை என்றால் அந்த புத்தியே நமக்குள் வராது, நம்ம உணர்வு நமக்குள் இயங்காது. முதல்ல நாம் தான் கெடுறோம். இதை போல நாம் பதிவுகொண்டு பிறருடைய நிலைகள் கேட்டறிந்தாலும் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் தீய வினையாக விளைந்து நம்மை அறியாதபடி எத்தனையோ வேதனைகள் பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றோம். இதிலிருந்து நாம் மனிதனாக மீள்வதற்கு நாம் என்ன செய்வது என்றதுதான் அந்த மகரிஷிகள் அன்று தெளிவாக பல முறைகளை நமக்கு தெளிந்து உணர்த்தி உள்ளார்கள். அதிலிருந்து நாம தெரிந்து கொள்வதற்குத்தான் இப்போது உங்களுக்கு இந்த உபதேசமும் இந்த பௌர்ணமி நாள் வைத்தது. ஆக எப்படி அது முழு நிலாவாக இருக்கின்றதோ இதனை முழுமை அடைந்தவர்கள் மகரிஷிகள்.